நாம் படிக்கும்போதோ இல்லை வேலை செய்யும் போதோ நம்மளோட கவனத்தை நிறைய விஷயங்கள் சிதறடிக்குது. அதில் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்று சத்தம். நம்ம ஏரியாவில் சத்தம் போடுற லவுட் ஸ்பீக்கர், பக்கத்து வீட்டில் ஓடுற டிவி, வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க பேசுகிறது, வண்டிக்கு போகிற சத்தம், ஃபோன் ரிங்டோன் சத்தம், திடீர்னு யாரோ ஃபோனில் பேசுகிற சத்தம், நமக்கு சம்மந்தமே இல்லாமல் எங்கிருந்தோ வர்ற பாட்டு சத்தம், இப்படி நம்மளை சுற்றி எப்போவுமே ஏதாவது ஒரு சத்தம் இருந்துகிட்டே இருக்குது. இதில் நிறைய சத்தங்கள் நம்ம கண்ட்ரோலில் இல்லை. இந்த வீடியோவில் சத்தமாக இருக்கும்போது எப்படி கவனம் சிதறாமல் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கலாங்கிறதுக்கு 10 டிப்ஸ் தரேன். எப்படி படிக்கிறது, எப்படி வேகமாக படிக்கிறது சம்மந்தமாக நிறைய டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா கீழே எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். எப்படி சத்தமான இடங்களில் படிக்கிறது 10 டிப்ஸ். 1, கதவை பார்க்காம திரும்பி உட்காருங்க. கதவை பார்த்து உட்காரும்போது நாம் எப்போவுமே கதவுக்கு வெளியே தான் பார்த்துட்டு இருப்போம். ஏன்னா அங்கே என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருப்போம். அப்போ ஏதாவது சத்தம் வந்தால் உடனே அந்த பக்கம் நம்ம கண்ணு போகும். அப்போ உங்கள் மனசு அங்கே என்ன நடக்குதுன்னு ஆராய்ஞ்சு பார்க்கும். அப்போ கண்ணு காது உங்களோட 2 மெமரி சென்ஸ் ஆர்கன்ஸோட கவனமும் செதறுது. இது உங்களோட கான்சன்ட்ரேஷன் பவரை குறைச்சிடுது. இதே கதவை பார்க்காம திரும்பி உட்கார்ந்தீங்கன்னா உங்கள் பார்வை அங்கே போகிறது குறையும். சத்தம் கேட்டாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு கவனம் செதறாது. ஆகவே கதவை பார்த்து உட்காராதீங்க, நல்லா படிங்க. இதுக்குள்ளே நான் படித்து முடிக்கணும்னு ஒரு டெட்லைன் கொடுத்துக்கங்க. இவ்வளோ நேரத்துக்குள்ளே நான் இதை படித்து முடிக்கணும், இல்லை இந்த செயலை செஞ்சு முடிக்கணும்னு ஒரு டைம் லிமிட் இல்லை ஒரு டெட்லைன் கொடுத்துக்கங்க. அதாவது இன்றைக்கி 6 மணிக்குள்ளே இல்லை 7 மணிக்குள்ளே முடிக்கணும்னு ஒரு டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்படி செய்யும்போது உங்கள் மனசில் இதை வேகமாக படிக்கணும் இல்லை சீக்கிரமாக முடிக்கணுங்கிற எண்ணம் வரும். அந்த எண்ணமே உங்களோட கவனத்தை அதிகரித்து என்ன சத்தம் இருந்தாலும் உங்களை நல்லா படிக்க வச்சிடும். 3, நீங்கள் படிக்கிற நேரத்தை குறைங்க. அதாவது நீங்கள் படிக்கிற நேர அளவை ஷார்ட்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் படிக்கிற நேரத்தை 15 நிமிஷமாவோ இல்லை 20 நிமிஷமாவோ இருந்ததுன்னா உங்கள் மனசு இதையை பாசிட்டிவாக எடுத்துக்குது. படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 20 நிமிஷம் மட்டும் நான் கவனமாக இருப்பேன்னு மனசில் நினச்சி பாருங்கள். இதுக்கு கண்டிப்பாக உங்கள் மனசு ஒத்துழைக்கும். திருப்பியும் கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் ஒரு 20 நிமிஷம் இதே மாதிரி படிச்சிங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற சத்தத்தை மீறி உங்களால் நல்லா படிக்க முடியும். 4வது பாயிண்ட், ஒயிட் நாய்ஸ்னு சொல்லப்படுற ஒரு சத்தத்தை கேளுங்க. ஒயிட் நாய்ஸுங்கிறது ஒரு விதமான சத்தம். இது ஒரு மியூசிக் மாதிரி. ஒரே அளவுள்ள சத்தம் தொடர்ந்து ஒழிச்சிட்டே இருக்கும். இது உங்கள் பக்கத்தில் கேட்கும்போது உங்களை சுற்றி இருந்து வர்ற மற்ற சத்தமெல்லாம் கொஞ்சம் குறைவாக கேட்கும். ஆக நீங்கள் படிக்கும்போது இந்த ஒயிட் நாய்ஸை கேட்டிங்கன்னா இது மட்டும்தான் உங்கள் காதில் தெளிவாக கேட்கும். மற்றதெல்லாம் கொஞ்சம் குறைவாக கேட்குறதால நீங்கள் நல்லா கவனமாக படிக்கலாம். 5வது பாயிண்ட், சத்தமாக படிங்க. நீங்கள் சத்தமாக படிக்கும்போது உங்களை சுற்றி இருந்து வர்ற சத்தத்தை விட உங்களோட சத்தம் உங்களுக்கு நல்லா கேட்கும். 10வதுக்கு சத்தமாக படிக்கும்போது உங்கள் கவனம் உங்கள் புக் மேலே போகுது. அப்போ நீங்கள் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, உணர்றீங்க. இது உங்களை நல்லா கவனித்து படிக்க வைக்குது. இது உங்கள் புக்ஸ் மேலே அதிக கவனம் செலுத்த வைக்குது. சத்தத்தில் இருக்கிற உங்களோட கவனத்தை குறைக்குது. 6வது பாயிண்ட், சத்தத்துக்கு பழகிக்கங்க. நம்ம படிக்கும்போது அப்பப்போ சின்ன சின்ன சத்தம் வரத்தான் செய்யும். அதை நம்மளால் தடுக்க முடியாது. சத்தம் இருக்குதுங்கிறத ஏற்றுக்கங்க. ஏற்றுட்டு அதை கண்டுக்காமல் இருக்க பழகிக்கங்க. பக்கத்திலே டிவி ஓடினாலும் அதையும் மீறி 2-3 தடவை படித்து பழகிட்டிங்கன்னா சுலபமாயிடும். முதல்ல கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அப்புறம் சரியாயிடும். எல்லாமே மனசு தான். சத்தத்துக்கு பழகிறது உங்களுக்கு சிரமமாக இருந்ததுன்னா அடுத்து வர்ற பாயிண்ட் உங்களுக்கு உதவும். 7வது பாயிண்ட், தியானம் பண்ணி பாருங்கள். தியானம் உங்களோட கான்சன்ட்ரேஷன் பவரை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆயுதம். ஒரே விஷயத்தில் நம்ம கவனத்தை கொண்டு போகிறது தான் தியானம். சுலபமான விதத்தில் தியானம் பண்ணுறது எப்படின்னா, ஒரு 5 நிமிஷம் உங்கள் மூச்சை மட்டுமே கவனித்து பாருங்கள். அதுதான் தியானம். இதை தொடர்ந்து பண்ணும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டுமே கவனிக்கிறதுல கில்லாடி ஆயிடுவீங்க. அப்போ நீங்கள் சத்தமான நேரத்தில் எவ்வளோதான் சத்தம் இருந்தாலும் நல்லா படிக்கலாம். 8வது பாயிண்ட், நாய்ஸ் கேன்சலிங் ஹெட்ஃபோன்ஸை பயன்படுத்தி பாருங்கள். இந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸ் உங்களை சுற்றி இருக்கிற சத்தத்தை மட்டுப்படுத்துது. சவுண்ட் ப்ரூஃபிங்கிற ஒரு தொழில்நுட்பம் மூலமாக சத்தத்தை தடுக்கிறதால இதை காதில் மாட்டும்போது உங்களுக்கு எதுவுமே கேட்காது. ஆனால் இது வாங்க கொஞ்சம் செலவாகும். 9வது பாயிண்ட், நேராக நிமிர்ந்தோ இல்லை கொஞ்சம் முன்னாடி சாஞ்சு உட்கார்ந்தோ படிங்க.
முன்னாடி சாஞ்சு உட்காரும்போது நம்ம கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகரிக்குது. உங்களோட கவனம் அதிகரிச்சதுன்னா கண்டிப்பாக உங்களை சுற்றி எந்த சத்தம் வந்தாலும் உங்களை பாதிக்காது. முன்னாடி சாஞ்சு உட்காந்து படிங்க. 10வது பாயிண்ட், ஒரு சாதாரண டேபிள் ஃபேனை ஓட விடுங்க. டேபிள் ஃபேன் ஓடும்போது ஒரு சத்தம் வரும். அந்த சத்தத்தில் படிக்கும்போது மற்ற சத்தமெல்லாம் குறைஞ்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 10 டிப்ஸில் ஏதாவது ஒன்றாச்சும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நம்புகிறேன். இதில் இல்லாத ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் வேணும்னா கீழே எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ்.